எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பெண்ணியவாதியெல்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கெல்லாம் கடிச்சு படுத்திட்டீங்களா? பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சு மாதிரியா இருக்கு. ஆனா நம்ம சீமான் அண்ணன் பேசுவாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மேல விஜயலட்சுமி புகார் கொடுத்தப்ப மட்டும் மனு கொடுக்குறேன், போராட்டம் நடத்துறேன்னு குதிச்சிங்களே மாதர் சங்கம், இப்போ ரிதன்யா வரதட்சணை கொடுமையில செத்துருக்காங்கல்ல, தற்கொலை பண்ணிருக்காங்கல்ல, இப்போ எங்க போனீங்க? கொக்கைன் அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு படுத்து கிடந்தீங்களா, இல்ல டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சுட்டு படுத்து கிடந்தீங்களா அப்படின்னு ரொம்ப மோசமா அருவருக்கத்தக்க வகையில சீமான் வந்து பேசியிருக்காரு. அருவருக்கத்தக்க வகையில சீமான் பேசுறது அப்படிங்கிறது இது முதல் தடவை கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது. ரிதன்யாவினுடைய மரணம் சோசியல் மீடியாவில் பெரிய பேசு பொருளாகி அதுக்கப்புறம் சீமான் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா மாதர் சங்கம் அங்க களத்துல நின்று போராடிட்டு இருந்தாங்க. ரிதன்யா இறந்த அடுத்த 2வது நாள்லயே பார்த்தோம்னா மாதர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் ரிதன்யாவினுடைய குடும்பத்தினரை சந்திச்சு அவங்க கிட்ட விவரங்களை கேட்டுட்டு அவங்கள பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வந்து எங்க வேலை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறுத்தல, கையோட கையா பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதை கண்டித்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவினாசி பேருந்து நிலையத்துல ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் நடத்தும் மாதர் சங்கம் அப்படின்னு அறிவிச்சு அங்க போராட்டத்தையும் அவங்க நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம மாதர் சங்கத்தினுடைய மாநாட்டில் அவங்க இந்த ரிதன்யாவுக்கான நீதி அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா முன் வச்சு தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரிதன்யாவினுடைய நீதிக்காக தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. மாதர் சங்கம் அப்படின்னா இந்த கவுண்டமணி படத்துல காமெடிக்காக ஒரு சங்கத்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல சீமான். ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் மாதர் சங்கமான அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இவங்க பார்த்தோம்னா வரலாற்றுல சீமான் போன்றவர்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கான பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா முதல்ல என்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கி ஆட்சி கட்டலில் உட்கார வைங்க, அதுக்கப்புறம் ஒரே கையெழுத்துல நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன், ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன், பச்சை மட்டையை வச்சு எல்லாரையும் வெளுத்து காட்டுறேன்னு கதை விட்டுட்டு இல்லாம எந்த அதிகாரமும் இல்லாமலேயே உழைக்கும் பெண்களுக்கான அரணா நின்றுட்டு இருந்தவங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம். சீமான் போன்றவர்கள் ஒரு டைப் அப்படின்னா இன்னொரு டைப் இருக்கிறாங்க. ஊருக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் நடக்குது, அதை யார் யார் நடத்துறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத ஆட்கள். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாதர் சங்கமா உங்களை எல்லாம் கடைசியா வந்து சிம்புவோடைய அந்த பீப் சாங் வந்தது இல்ல, அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் ஆலய காணமே மாதர் சங்கத்தெல்லாம் அப்படின்னு மீம்ல வரக்கூடியதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ஒட்டுமொத்த உலகமே இந்த சோசியல் மீடியாவுக்கு உள்ளதான் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதுல நமக்கு தெரிகிற செய்திகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கற்பனையில குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தோம்னா மாதர் சங்கத்தை பத்தியோ அதனுடைய வரலாறு பத்தியோ அது என்னென்ன வேலைகளை எல்லாம் அந்த சங்கம் பார்த்துருக்கு அப்படிங்கிறத பற்றியோ தெரியறதே இல்லை. அதனால தான் எல்லாரும் பார்த்தோம்னா மாதர் சங்கம் என்ன பண்ணிச்சு, மாதர் சங்கம் என்ன பண்ணிச்சு, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த சம்பவம் குற்ற சம்பவம் பெண்களுக்கு நடந்தாலும் உடனே இதுக்கெல்லாம் மாதர் சங்கம் வரமாட்டாங்களே, பீப் சாங்னா வந்துருவாங்க, சீமான்னா வந்துருவாங்க அப்படின்னு மீம் போட வேண்டியது. ஆனால் ஒரிஜினல் மாதர் சங்கம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காத பல வேலைகளை பார்த்துருக்கு. ஸோ ரிதன்யா விவகாரத்தில் மட்டும்தான் மாதர் சங்கம் போராடிட்டு இருக்காங்களான்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு பெண்கள் சம்பந்தமான பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகள்லையும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகள்லையும் பல வேலைகளை மாதர் சங்கத்தினர் செஞ்சுட்டு இருக்காங்க. பல போராட்டங்களே அதுக்காக நடத்தியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு முதலில் வெளியில் வந்தப்ப அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே போய் போராட்டம் நடத்தினது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் மாணவர் அமைப்புகளும் தான். ஆனால் இந்த செய்தியெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய மீம்ஸ்ல வராது, உங்களுடைய வாட்ஸ்அப்ல வராது. ஸோ அதனால சீமான் மாதர் சங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ரிதன்யாவை பற்றி மாதர் சங்கம் பேசவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பச்சை பொய். அதே மாதிரி மாதர் சங்கத்தவர்கள்லாம் எங்கே போனீங்க, கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா, கொக்கைன் அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா, டாஸ்மாகில் சரக்கு அடிச்சு படுத்துட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு பெண்களின் உரிமைக்காக போராடுறவங்களை நோக்கி கேட்கறது பேசுறது அப்படிங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதி இல்லாத பேச்சு அப்படின்னு தான் சீமானுடைய இந்த பேச்சை வந்து நம்ம சொல்ல முடியும். சீமான் இப்போ மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பெரியார் குறித்து பேசும்போதும் சரி, பெரியார் சொல்லாத ஒன்றை வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு காம உணர்வு வந்துச்சுன்னா நீ அம்மா தங்கச்சி யார் கூட ஒன்றா உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லி மிக கொச்சையாக பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசினவர் தான் சீமான். அதே மாதிரி இந்த விஜயலட்சுமி சீமான் மேலே பாலியல் வழக்கு கொடுத்தப்ப அவர் பத்திரிகையாளர்கிட்ட உட்காந்துக்கிட்டு ரொம்ப தைரியமாக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்றும் தெரியாத பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ளே வச்சு கற்பழிச்சு விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான வகையில் பேசின ஒருத்தர் தான் சீமான். இந்த மாதிரியான பேச்சுக்களில் எந்த அரசியல் நாகரிகத்தையாவது நம்ம பார்க்க முடியுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, மேலே இருக்கிறது தானே அடுத்தடுத்து கீழ்நிலைகள்லையும் தொடரும். ஏன்னா ஒரு கட்சியின் தலைமை எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி, ஆதரவாளர்கள் அவ்வளிங்கிற மாதிரி தான். இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரான ஒருத்தர் சாரங்கபாணி அப்படிங்கிறவர் ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு. அவர் பெரிய ஆய்வாளர்னு வேற நாம் தமிழர் கட்சியினர் வந்து புகழுறாங்க அவரை. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு பொதுவெளியில ஒரு நபர் பேசுவதற்கு கூசக்கூடிய வகையில் ரொம்ப ஓப்பனா ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு பேசுறாரு. திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவங்கள பார்த்து ரொம்ப இழிவா பேசுறாரு. அவன் இயற்பெயர் காந்தலட்சுமி, மதிவதனி பேரை வச்சுக்கணும். பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால, இவன் முதல்ல கருப்பையா எடுத்து போட்டாளா? 10 பேர் கூட படுக்க சொன்னாரு, நீ படுத்துட்டியா? இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சரி சான்று கொடு. இந்த பொண்ணோட பேரு மதிவதனியே கிடையாது, அதோட பேர் காந்தலட்சுமி, அது தெலுங்கு. அது பேரை மாத்தி மதிவதனின்னு வச்சுக்கிட்டு சுத்துது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் தானே கருப்பையை வந்து வெட்டி போடுங்கன்னு சொன்னாரு, நீ கருப்பையை வெட்டி போட்டுட்டியா? பெரியார் தானே பெண்களும் 4 பேர்கிட்ட போய் படுத்துக்கலான்னு சொன்னாரு, நீ எத்தனை பேர்கிட்ட படுத்த? அப்படின்லாம் ஒரு பொதுவெளியில அரசியல்ல இயங்கக்கூடிய பெண்களை பார்த்து இவ்வளோ மோசமான வகையில பேசிக்கிட்டு இருக்காங்க. மதிவதனியோட கருத்துக்கள் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அந்த கருத்தை இன்னொரு கருத்தால் நீங்க எதிர்கொள்ளலாம். ஆனா பாலியல் ரீதியாக மிக மோசமாக இழிவாக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னா இதை எப்படி பார்த்துக்கிட்டு ஆனா ஒன்னா அண்ணன் சீமான் வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு என்னை போல எங்கள் கட்சியை போல 50% சீட்டு 50% ஆண் 50% பெண்ணுன்னு ஒதுக்குன ஒரே கட்சியாவது இருக்குதா அப்படின்னு பேருக்கு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறது. சைட்ல பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதே பல தடைகள், பல்வேறு இந்த சமூகத்துல எக்கச்சக்கமான தடைக்கற்களை தாண்டி ரொம்ப அடிபட்டு மிதிபட்டு கஷ்டப்பட்டு தான் அரசியலுக்குள்ள பெண்கள் வந்து ஒரு பொதுவெளியில இயங்க முடியுது. அப்படி இயங்கும் போது பார்த்தோம்னா நாகரிகம் இல்லாத குண்டர்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து பாலியல் ரீதியா அவங்கள வந்து கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுனா, அவங்கள வந்து வேற ஒருத்தரோட தொடர்புபடுத்தி இழிவுபடுத்தி பேசுறது, அவங்களுடைய ஃபோட்டோக்களை மாஃப் பண்ணி போடுறது, இப்படியெல்லாம் பண்ணால் அவங்கள வந்து அரசியலை விட்டு ஓட வச்சிடலாம் அப்படின்ற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே வேலையை தான் இந்த நபர் சாரங்கபாணிங்கிற அவருடைய பேத்தி வயசு இருக்கும் மதிவதனிக்கெல்லாம், அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மதிவதனியின் கருத்தின் மேல் உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அந்த கருத்து தவறுன்னு சொல்லுங்க, அந்த கருத்தை விமர்சிச்சு பேசுங்க. பெரியார் என்ன பெரியார் இயக்கத்தில் இருந்த எல்லா பெண்களையும் போயிட்டு 10 பேர் கூட படுங்கன்னு சொன்னாரா? எப்ப சொன்னார்? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு புருஷன் எத்தனை பேரோட தொடர்பு வச்சிருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லைன்ற அடிப்படையில் தான் பெரியார் அதை சொன்னது. நம்ம ஊரில் அவ்வளோ புனிதப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, பத்தினி என்ன புருஷன் என்ன பண்ணாலும் நம்ம பத்தினியாக இருக்கணும்னு, அந்த பத்தினியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை தூக்கி போடுங்கிறது தான் பெரியார் சொல்ல வந்தது. அப்படியெல்லாம் ஒரு முறைகெட்ட கணவனுக்கு பத்தினியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். பெண்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதையெல்லாம் நம்ம விட்டொழிக்கிறதுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் அவர் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய முடியை வெட்டி எடுத்துக்கங்க, ஆண்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுங்க, இப்படின்னு ரொம்ப கடுமையான பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே அவர் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு விஷயமா அவர் சொன்னது. அவர் எதையுமே ஒரு தடாலடியாக சொல்லக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்காரு எப்பவுமே. உன்னை எதை வைத்து அவன் அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதை தூக்கி எறி அப்படிங்கிறது பெரியாருடைய ஒரு கான்செப்ட். அதுக்காக பெரியார் இயக்கத்தில் இருந்து எல்லாரும் போயிட்டு கருப்பையை தூக்கி வெட்டி எரிஞ்சிட்டாங்களா என்ன? ஒருத்தி தாயானா தான் அவள் வந்து முழுமையான பெண்ணாக மாறுகிறாள் அப்படின்னு சீமான் வேற ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான புனிதத்துவத்தை கட்டமைக்கிறது இருக்குல்ல, அப்போ தாயை ஆக முடியாத பெண்கள்லாம் யாரு? முழுமை அடையாத பெண்களா? இந்த மாதிரி புனிதத்தை கட்டமைத்து பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய கருவிகளாக எதெல்லாம் இருக்குது? கருப்பையில் ஒரு குழந்தையை சுமக்கிறதுனால அது ரொம்ப புனிதமானது, இதுதான் உன்னுடைய வாழ்நாள் கடமை அப்படின்லாம் சொல்லி தான் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்படிலாம் பண்ணி தான் நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இதை மதிவதனி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு நீ எத்தனை பேர் கூட படுத்தன்னு பேசுகிறதெல்லாம்
என்ன வகையான அரசியல் இது? ஒரு 3ஆம் தர கிரிமினல் கூட இதை செய்ய மாட்டான். தலைவரே நான் என்ன கரும்பு காட்டுக்குள்ள கூட்டு போய் கற்பழிச்சு விட்டனா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி மோசமான முறையில் பேசும்போது அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மற்றவங்களும் அப்படி பேச தான் செய்வாங்க. ஏன்னா மேலே இருக்கிறது தானே கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஹைராரிக்கில் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படித்தான் சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்களும் பார்த்தோம்னா ரஜினியை பற்றி திட்டுறதுக்காக ரஜினி குடும்பத்தில் தனுஷ், ரஜினியோட மகள் அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுறது. நீங்கள் நடத்துறது ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் ஜனநாயகபூர்வமாக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த மண்ணை ஆள்றதுக்கான அனுமதி கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கீங்க. அதுக்கு முதல் முக்கியமானது அப்படின்னா உங்களுக்கு அரசியல் நாகரிகம் தெரியணும். யாரோ ஒருத்தன் கீழே இருக்கிறவன் அவன் பேசிட்டானா கூட விட்டுடலாம். ஒரு கட்சி தலைவரே இப்படி பேசுறதா? கட்சி தலைவர் ஆய்வாளர்னு கூட்டு உட்கார வைக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறதா? இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் சீமானா இருக்கட்டும், இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பேச்சுக்கள் முதல்ல இதில் தான் மாற்றிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ மாதர் சங்க விஷயத்துக்கு வருவோம். மாதர் சங்கம்னா என்ன? அது உண்மையிலே என்னதான் பண்ணுச்சு? இந்த கேள்வி தான் எல்லா சமயங்கள்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதர் சங்கத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாப்பா உமாநாத் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர் தான் மாதர் சங்கத்துக்கான மிகப்பெரிய விதையை போட்ட ஒரு பேர். தமிழ்நாட்டில் உருவான தமிழ்நாடு மாதர் சங்கத்தினுடைய முதல் ஒருங்கிணைப்பாளராக அவங்க தான் இருந்தாங்க. அவங்களோட அம்மா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு போராளி லட்சுமி அம்மாள் அப்படிங்கிறது அவங்களோட பேர். இந்தியா விடுதலை பெற்ற 1947க்கு பிறகு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு இந்தியா முழுக்க உள்ளானாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா 1950ல் லட்சுமி அம்மா, பாப்பா உமாநாத் 2 பேருமே சிறையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. கடுமையாக தாக்கப்பட்டாங்க ஜெயிலில். அதுக்கு பிறகு அவங்க ஒரு பொது நோக்கத்துக்காக சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினாங்க. 2 பேரும் தனித்தனி செல்லில். அந்த நேரத்தில் பாப்பா உமாநாத்துக்கு 19 வயது. 19 வயதில் தன்னுடைய அம்மாவுடன் தனிச்சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினவங்க பாப்பா உமாநாத். அந்த உண்ணாவிரதம் 20 நாட்களுக்கு மேலே நீடித்தது. அதில் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து மரணித்த முதல் பெண் லட்சுமி அம்மாள். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் பார்த்தோம்னா இறந்த தன்னுடைய தாயினுடைய உடலை கூட பாப்பா உமாநாத்தை பார்க்க அனுமதிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே இந்த இயக்கத்தில் கட்சியிலலாம் நான் இருக்க மாட்டேன், இதுலேருந்து வெளில வந்துடுறேன் அப்படின்னு எழுதி கொடு, நான் உங்களை உங்கள் அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய அனுமதிக்கிறேன் அப்படின்னு சிறை நிர்வாகமும் அரசும் கேட்டுச்சு. பாப்பா உமாநாத் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுடைய தாயின் உடலை அடக்கம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் லட்சுமி அம்மாளுடைய உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் பிறகும் பார்த்தோம்னா பாப்பா உமாநாத் சிறையிலேருந்து வெளில தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய ஒருங்கிணைப்பில் தான் தமிழக ஜனநாயக மாதர் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. வாச்சாத்தி சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1992 ஜூன் மாதம் வாச்சாத்தி அப்படிங்கிற அந்த கிராமத்தையே சூறையாடிச்சு காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து. 155 வனத்துறை ஆபீசர்ஸ், 108 போலீஸ், 6 வருவாய் அலுவலர்கள் இப்படி கொண்ட ஒரு படை வாச்சாத்தி கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சுது. இங்கே எல்லாரும் சந்தன மரத்தை வெட்டி வச்சுருக்காங்க, அதை நாங்கள் தேடுதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைஞ்ச காவல்துறையும் வனத்துறை அதிகாரிகளும் பார்த்தோம்னா கடுமையான ஒடுக்குமுறையில் அந்த கிராமத்தையே சூறையாடினாங்க. அந்த கிராமத்திலேருந்து பார்த்தோம்னா பெரியவங்க, சின்னவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் ஒரு 217 பேரை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஆலமரத்துக்கு கீழே நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு அதிலிருந்து 18 பெண்கள், அதில் ஒரு பெண் 8வது படிக்கக்கூடிய சிறுமி, 18 பெண்களை கூட்டிட்டு போய் ஏரிக்கு பக்கத்தில் புதருக்கு பக்கத்தில் வச்சு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கினாங்க வனத்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு இடத்துல வனத்துறை அலுவலகத்தில் அடைச்சி வச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்கள கற்பனைக்கு எட்ட முடியாத வன்முறைகளை அவங்க மேலே ஏவி வாய் கூச காது கூசுற அளவுக்கான மோசமான வகையில் நடந்துக்கிட்டாங்க வனத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும். நம்ம விடுதலை படத்தில் பார்த்தோம்னா, விடுதலை முதல் பாகத்தில் பார்த்தோம்னா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சில காட்சிகளை பார்த்துருக்கோம். ஸோ இந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு ஏன் வெற்றிமாறன் இப்படி காட்சிப்படுத்துறாரு அப்படிங்கிற அளவுக்கு கேட்டவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் உண்மையிலேயே வாச்சாத்தி கிராமத்தில் நடத்தப்பட்டுச்சு காவல்துறையினராலும் வனத்துறை காவலர்களாலும். இப்படி பார்த்தோம்னா
3 நாட்கள் அவங்க அடைச்சி வச்சு அந்த மக்களை வந்து சித்திரவதை பண்ணாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அந்த ஊர் மொத்தமும் சூறையாடப்பட்டுச்சு. அவங்க வீட்டில் வச்சிருந்த பணம், நகை, பொருட்கள் எல்லாமே திருடப்பட்டுச்சு காவல்துறையினரால். ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போன இராணுவம் கூட இப்படியெல்லாம் பண்ண நினைக்குமா அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாது. ஆனால் அப்படி வந்து சொந்த மக்கள் மேலே காவல்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட வேலையை பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு 133 பேர் அந்த கிராமத்து மக்கள் மேலேயே எவ்வளோ டார்ச்சரும் பண்ண பிறகு அந்த மக்கள் மேலேயே என்ன பண்ணாங்கன்னா சந்தனக்கட்டை கடத்தல் வழக்கினுடைய பிரிவுகளை போட்டு அவங்கள சிறையில் அடைச்சாங்க. சிறையில் அடைக்கப்பட்டதில் 28 குழந்தைகள் இருந்தாங்க, 90 பெண்கள் இருந்தாங்க, 15 ஆண்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன கிராமத்து மக்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய வெறியாட்டம் நடத்தப்பட்டுச்சு இல்லை, இது அந்த ஊரை தவிர வேற யாருக்கும் வெளியில் தெரியாது. இது ஒரு பேசு பொருளாகவே ஆகலை அந்த சமயத்தில். கிட்டத்தட்ட சிட்டிசன் படத்தில் காட்டுற அந்த அத்திப்பட்டி கிராமத்துக்கு நடந்தது போல வாச்சாத்தி கிராமத்துக்கு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த கிராமத்தை தவிர இது வேறு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாமல் இருந்த இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து அந்த மக்களுடைய நீதிக்காக 32 ஆண்டுகள் போராடினது யார் தெரியுங்களா? ஜனநாயக மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கே வந்து பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டங்களில் தமிழக மலைவாழ் சங்கம்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரிவினர் கடுமையான போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க. அவங்க போய் வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த வட்டாட்சியரே பார்த்தோம்னா இந்த கொடுமைகளில் ஈடுபட்ட ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் காவல்துறை இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் களத்தில் பல போராட்டங்கள் நடத்தி இந்த விஷயத்தை விசாரிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்த்தினது மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்த வேலை. தொடர்ச்சியாக அதுக்கு பிறகும் அந்த மக்களோட துணை நின்று முழுதாக இந்த விசாரணை நடைபெற்று முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த களத்தில் நின்று வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32 வருஷம் அந்த ஒரு கிராமத்தினுடைய சிக்கலுக்காக 32 வருஷம் மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. மாதர் சங்கம்னா ஏதோ வந்து ரொம்ப அப்படியே மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள்லாம் உட்காந்துட்டு சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்ணியம் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள்னாலே பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டங்களில் வர்க்க ரீதியாக பிளவுபட்ட, வர்க்க ரீதியாக பிரிந்த, வர்க்க ரீதியாக இயங்கக்கூடியதாக தான் இருந்தது. எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு எலைட் கிளாஸ் பெண்களாக இருந்தால் அவங்க பார்த்தோம்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நவீன ரீதியாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பெண்ணியம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லை கீழே கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள்னால் அவங்க வந்து மகளிர் சுய உதவி குழு மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லைனா இந்த ஆன்மீக குழுக்கள் மாதிரி இயங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான வர்க்க பிரிவுகளெல்லாம் உடச்சி தள்ளிட்டு பெண்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கு உழைக்கும் பெண்களை கொண்டு அமைப்பு கட்டுனது அப்படிங்கிறது மாதர் சங்கம் தான் பண்ணுச்சு. பெண்களுடைய பாலியல் வன்முறை சிக்கல்களை மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு பெண்களுடைய சொத்துரிமையிலிருந்து, பெண்களினுடைய சம்பள உரிமையிலிருந்து பல உரிமைகளுக்காக மாதர் சங்கத்தினர் வந்து தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க. வாச்சாத்தி மட்டும் இல்லை, சின்னாம்பதி அப்படின்னு ஒரு கிராமம் கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்னா வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேரில் அதிரடி படையினர் அங்கே புகுந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்லேயும் இப்படி தான் வாச்சாத்தியில் பண்ண மாதிரி பல அட்ராசிட்டியை வந்து பண்ணாங்க. அந்த கிராமங்கிறது இருளர் பழங்குடியினர் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கிறதுனால இவங்களை அடித்தா கேட்கறதுக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிற தைரியத்தில் எல்லா அட்ராசிட்டியும் பண்ணாங்க. அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. 2 பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்திலையும் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்காக நீதி கிடைக்கிறதுக்கு, அந்த மக்களுக்கு இழப்பீடு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வேலை செய்தது அப்படிங்கிறது மாதர் சங்கம். வாச்சாத்தியினுடைய தீர்ப்பு வந்தப்போ பார்த்தோம்னா வாச்சாத்தி கிராமத்தினுடைய மக்கள் வந்து மாதர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளை மேலதாளத்தோட வரவேற்று அந்த ஊர்ல கூட்டு போனாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் மாதர் சங்கம் அவங்களுக்காக என்னென்ன வேலைகள் செஞ்சுது அப்படிங்கிறது. சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய, மீம்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல. சீமான் மாதிரியான ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா அது வந்து கால கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாச்சாத்தி வழக்காக இருக்கலாம், சின்னாம்பதி வழக்காக இருக்கலாம்,
இல்லை சிதம்பரத்தில் பத்மினி அப்படிங்கிற பெண் காவல் நிலையத்தில் வைத்து போலீஸ்காரங்களாலே பார்த்தோம்னா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த பெண்ணினுடைய கணவர் அடித்து கொல்லப்பட்டார் போலீஸால். அந்த சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா பாப்பா உமாநாத்தினுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாப்பா உமாநாத்னா அவங்க தனிநபர் கிடையாது, மாதர் சங்கம். அந்த சங்கத்தினுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிறகும் ஏராளமான வழக்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வரைக்கும் பல முக்கியமான வேலைகளை மாதர் சங்கம் செஞ்சிருக்கு. இந்த விவகாரங்களையும் பார்த்தோம்னா அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களையும், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் மாதர் சங்கம் தொடர்ச்சியாக களத்தில் நின்றுட்டு இருக்கு. மாதர் சங்கத்தின் மேலே அவங்களுடைய நடவடிக்கைகள் மேலே உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். அவங்க வந்து இந்த கோரிக்கையை சரியாக வைக்கல, அல்லது இப்படி செயல்படலை அப்படி செயல்படலன்னு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்றதும், கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா, சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு நாகரிகமே இல்லாம இழிவான முறையில் கேட்கறதும் அனுமதிக்கப்படவே முடியாத ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படிதான் சொல்லணும். ஸோ அதனால மாதர் சங்கத்தை நீங்க தாராளமா விமர்சிங்க, ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விமர்சிங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மோசமான வசை சொற்களை, இழிவு சொற்களை ஆபாசமாக பேசுறது, இதையெல்லாம் அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி மதிவதனியை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலேயே மதிவதனியை நோக்கி நீ யார் கூட படுத்த, எத்தனை பேர் கூட படுத்துங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசுறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஸோ இறுதியாக ஒன்று தான் சொல்ல வேண்டியிருக்கு. மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? வாச்சாத்தி கிராமத்துக்கும் சின்னாம்பதி கிராமத்துக்கும் போய் கேட்டு பாருங்க, மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியும்.